ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய காணொலி தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. என்னடா புது தமிழில் இருக்குது, வித்தியாசமான தமிழில், அதுவும் சுனாமியும் நானும். என்ன சுனாமியும் நானும், ஏன் அதை பற்றி பேச வந்திருக்கிறேன்? ஆமாங்க, நேற்றைய தினம் 21 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்கிறது சுனாமி அடித்து. சுனாமி பலருக்கும் காணொலியூடாகத்தான் பார்த்துருப்பீங்க. நேரடியாக அனுபவப்பட்ட ரீதியில் இந்த சுனாமியின் நானுமன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். குறிப்பாக 21 வருடங்களுக்கு முன்பு 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி காலையில் வழமை மாதிரி வீட்டில் நான், அண்ணா, அப்பப்பா, அம்மா மற்றும் சித்திர மகன் நாங்கள் மட்டக்களப்பு முகத்துவாரம் அமிர்தகளி ஜங்ஷனில் என்ற இடம், அமிர்தகளி சந்தி, அதில் தான் நாங்கள் வசித்து வந்த நாங்கள் ஒரு வாடகை வீட்டில். குறிப்பாக அந்த டைம் நாங்கள் அமிர்தகளி ரோட்டில் அந்த வீதியில் இருக்கிற ஒரு வீடையும் சொந்தமாக வாங்கியிருந்த நாங்கள். அந்த வீட்டு வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அன்றைய தினம் லீவு நாள்ன்றதால நான் அறிந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். விசுவின் அரட்டை அரங்கம் போனது என்று நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் வரும் வகையில் அதுதான் போய்கொண்டிருந்தது. ஸோ அந்த சமயத்தில் வளமை மாதிரி தான் எல்லாரும் அவங்க அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்பான்னு அந்த டைம் டவுனுக்கு போயிட்டு, ஸோ நாங்கள் உலக பேர் தான் இங்கே நாங்கள் இருந்த சமயத்தில் ஒரு வழியில் சத்தங்கள் கேட்டுட்டு இருந்தது. தண்ணி வருதுன்னு. ஸோ எங்களோட வீடை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு இந்த மேப் ஒன்றில் நான் காட்டுறேன். இதில் அதாவது முன்னுக்கு 6, அதுக்கு முன்னுக்கு நாவலடி என்ற ஒரு ஊர் இருந்தது. அதுக்கு அங்கால தான் கடல் இருந்தது. ஸோ ஆறும் கடலும் சேர்ற மாதிரி ஆற்று வாயும் இருந்தது எங்களுடைய ஏரியாவில். ஸோ கடல் மாறதாக இருந்தால் அந்த நாவலடி என்ற இடத்த முழுசாக அழித்து விட்டு தான் எங்களை தாக்குறதுக்கு வரும். ஸோ நாங்கள் வெளியில் வந்து பார்ப்போம். என்னடா சத்தம் பண்ண வெளியில் வரோம். அவர் இப்போ இல்லை, ரமணன்றவர் தண்ணி வருதுன்னுட்டு ஓடிட்டு இருந்தார். ஸோ நான் திரும்பி பார்க்கும்போது கடல் அந்த ஆற்றங்கரைக்குள்ளால கடல் அலைகள் மாதிரி மெதுவாக வருது. நாவலடி நார்மலாக எங்களுக்கு தெரியலை, தண்ணி தான் முழுக்க அடித்த மாதிரி தெரிஞ்சு கொண்டிருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே டக்குன்னு அம்மாட்ட வந்து சொன்னாங்க தண்ணி வருதுன்ற. உடனே எல்லாரும் என்ன செய்தோம், புது வீட்டுக்கு ஓடுவோம் என்றுட்டு நாங்கள் நினச்சிட்டு, நான் புதுசாக ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன். நான் அந்த சைக்கிளையும் தூக்கிட்டு நான் வெளியில் வார சமயத்தில் டக்குன்னு பார்த்தேன், தென்னை மர உயரத்தில் தண்ணி உடனடியாக வந்து என்ன அடிச்சுட்டு சென்னுட்டு. ஸோ தண்ணி அடிச்சுட்டு போன டைமில் எனக்கு என்ன நடந்தது உண்மையிலேயே தெரியாது. ஸோ நான் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது திடீரென்று பார்த்தேன், தண்ணிக்குள்ளால் போயிருக்கிறது ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன நடந்ததே தெரியாது. தண்ணி வந்தது தெரியும் தென்னை மர உயரத்தில் ஃபாஸ்ட்டாக. பிறகு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்தில் அண்ணா பக்கத்தில் என்னை பிடிச்சிட்டு பார்த்துட்டு என்னை பிடிச்சி கொண்டிருந்தவர் தண்ணி எங்களோட கூரை மட்டத்தால், கூரைன்னா இந்த ஓடு ஸ்டார்ட் பண்ணுற மட்டத்தால் தண்ணி ஓடி கொண்டிருக்கு. அப்பப்பாவையும் காணலை, அம்மாவையும் காணலை. மற்ற அண்ணா சித்திர மகன் ஒரு தென்னை மரத்தில் பிடிச்சிட்டு நின்றவர். ஸோ நாங்கள் நின்ற மரத்தை கேட்டிங்களா இருந்தால் முருங்கை மரம். அது இப்போ நினைச்சாலும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கடவுளோட செயல் என்ன சொல்லணும். முருங்கை மரம் ஒன்றில் தான் நானும் அண்ணாவும் ஏறல பிடிச்சிட்டு நிற்க, தண்ணி வர உயர்ந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ தான் அண்ணா என்ன செய்தவர், தோளில் மேலே ஏற்றி முதல்ல என்ன முருங்கை மரத்தில் ஏற்றி விட்டவர். ஏற்றிட்டு தண்ணி கூட அவரும் அந்த முருங்கை மரத்தில் ஏறிட்டு நாங்கள் இருந்தாங்க. இருக்கும்போது தான் திடீரென்று என் கையை பார்த்தேன், இரத்த கலரில் சிவப்பு கட்டியாக இந்த இருக்கிற காயம் உருவாச்சு. அதிகமாக நாட்கள் கண்டிருப்பீங்க, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது சின்ன ஒரு காயமாக தான் இருந்தது இந்த காயம். ஸோ என்ன நடந்ததே தெரியாது, எப்படி என்ன வெட்டினது தெரியாது, ரெட்ட கலரில் இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த டைம் வலி என்றது ஒன்றுமே தெரியலை. ஏன்னா நாங்கள் அந்த ஓவராக அடிபட்ட நாங்கள் தானே அந்த இடத்துல, அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியலை.
ஸோ அப்பப்பா காலில் கூப்பிடக்குள்ள சத்தம் கேட்டுச்சு. அங்கால பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸோ அண்ணா தென்னை மரத்துலேயே இதில் இருந்தவர் நினைக்கிறேன். மத்தண்ணா சித்திர மகன் அது எறும்பு கடிக்க அவர் இறங்கி திரும்பி இன்னொரு மரத்தில் ஏறிட்டு இருந்தவர். ஏன்னா இந்த சின்ன சின்ன எறும்பு போன்ற இதுகளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு தெரியல, அது எல்லாம் மேலே ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ அம்மாவை கூப்பிட்டு பார்த்தோம். அம்மா வீட்டுக்கு மேலே இந்த ஜன்னல் கம்பிக்குள்ளால அம்மா சத்தம் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள தண்ணி முதல் கட்டம் வந்து கொஞ்சம் மற்றது கடையில் திரும்பி இன்னொரு வாட்டி கொஞ்சம் கூடுதலாக வந்து போய் கொண்டு இருக்கக்குள்ள பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் இன்னும் நிலைவில் இருக்குது. ஒரு பெண் குயின் பொம்மை உண்டு பிளாஸ்டிக்கில், அது உண்டு ஆடி ஆடி போகுது எங்கள் வீட்டில் இருந்து. ஸோ அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்கக்குள்ள தண்ணி குறையா அண்ணா என்ன தோளுக்கு மேலே வச்சுட்டு மெயின் ரோட் தானே. ஸோ அவருக்கு ஒரு உடுப்புமே இல்லை, ஏன்னா தண்ணி வந்த வேகத்தில் எல்லாமே இல்லாமல் போயிட்டு. ஸோ என்னை தூக்கிட்டு அம்மாவையும் வீட்டுக்குள்ளே இருந்து அழைச்சிட்டு அப்பப்பா பார்த்தா மரம் ஒன்றில் பிடிச்சிட்டு இருந்ததால் அவரையும் அழைச்சிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ரோட்டில் இருந்து ஒரு 2 அடி வச்சா வீடு மெயின் ரோட்டு வந்து மெயின் ரோட்டை பார்க்கும்போது நிறைய பேர் நாவலடியிலேருந்து போட்டில் வராங்க, உடுப்பு இல்லாமல் அப்படி இப்படி கஷ்டத்தோடு வராங்க கத்தி கத்தி. என் கையை பார்த்தோன்னே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றதால நாங்கள் மெதுவாக போகிறோம். ஒரு 2-3 வீடுகளையே ஒரு ஃபீல் பைக்கில் ஒரு அண்ணா அவரால் வந்தவர் முதலாக. சுனாமி அடித்து தண்ணி கொஞ்சம் இருக்குது அந்த டைம்லையும் அவர் வந்தவர் என்ன நடக்குது நிலவரம் பார்க்குறது. அவரோட பேர் ரகு அண்ணன். இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஃபீல் பைக்கில் வந்தவர். பிறகு பார்த்தா அவர் என்னை கூட்டிகிட்டு கையை நீ மேலே பிடிச்சிக்கோ நல்லா தேட்டியாக பிடிச்சி கொண்டுட்டு அவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தவர். ஹாஸ்பிட்டலுக்கு வார வழியில் எங்களோட மாமியாக்கள் அதிகார ரோட்டில் இருந்தவங்க அவங்க என்ன கண்டு இந்த பிரவீன் போகிறாங்க அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் பேஷண்ட், முதலாவது சுனாமி பேஷண்ட் நான் தான். ஸோ நான் முதலாக உள்ளுக்குள்ளே போகல. அவங்களுக்கு இது பெரிய விஷயம் தெரியாது, அது அங்கே என்ன நடக்குது என்ன விஷயம்ன்றது தெரியாது. ஸோ நான் போகும்போதே பார்த்தா எல்லா இடத்துலையும் தண்ணி வந்திருக்கு, சில இடங்கள்ல இல்லை. அப்போ அவர் ஃபீல்ட் பைக்கில் கூட்டிகிட்டு போனாலும் நல்ல வேகமாக கூட்டிகிட்டு போனவர். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தவங்க மெதுவாக உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ப்ரைட் போட்டதால் பெரிய பொட்டில் இருக்கும், அது மெதுவாக தான் எங்களை கூப்பிட்டு சரி ஓகே கொஞ்சம் வலிக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்ட்டு மெதுவாக தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். என்ன நடந்துட்டு கேட்டாங்க எனக்கு தெரியல, அப்படி தண்ணி எல்லாருக்கும் வந்தது அப்படி கொஞ்ச நேரத்தால் நான் இப்படி எமர்ஜென்சிலேருந்து இப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா நிறைய பேர் அப்படி வராங்க காயங்களோட இருக்கு. அப்போ இவங்களுக்கு விளங்கிட்டு இது பெரிய ஒரு அனர்த்தம் கொண்டு நடந்துட்டு. ஸோ அதுக்கு அடுத்த கட்ட விஷயத்தை நாங்கள் செய்யணும்ன்றதுக்காக அந்த பொட்டிலில் ஒரு தாதியோரால் இப்படி அந்த பெரிய பொட்டில் இப்படி கூத்து அந்த ஸ்பிரிட்டை க்ளீன் பண்ணாங்க. அந்த எரிவோட பவர்லேயே நான் மயங்கி மயக்கத்தில் அப்படியே என்ன உடனே மருந்தை காட்டி என்ன ஓடுக்கு அனுப்பிட்டாங்க. 9ஆம் நம்பர் ஓட் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில். ஸோ அங்கே போனதுக்கு பிறகு அப்பாவை காணலை. அப்போ கொஞ்ச நேரத்தில் அண்ணா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க, கிட்ட மாமியாக்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கோங்கள அப்பாவும் கொஞ்சம் நேரத்தால் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இந்த காயம் சின்ன நாத்தாக இருந்தது எனக்கு, உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது, இதெல்லாம் இப்போ பெருசாக இருக்குது. ஸோ சின்ன நாத்தாக இருந்தது. அப்போ நிறைய பேஷண்ட் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட். ஸோ 3 நாள் கழித்து தான் எனக்கு இந்த காயத்தில் இருக்கிற மருந்து கட்டினது அவுக்கும்போது இதெல்லாம் அழுகிட்டு. ஏன்னா 3 நாள் இப்படி இருந்தது தானே. ஏன்னா யாரை பார்க்குறவங்களுக்கு அவங்கள தப்பு சொல்கிறதுக்காக சொல்லல, யாரை பார்க்குற அவங்களுக்கு சேவை இவ்வளோ பெரிய மகத்தான சேவை. ஸோ அந்த சமயத்தில் 3 நாள் கழியா அதை கொஞ்சம் அழுகினதால் அதை முற்றாக நீக்கி போட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் மெதுவாக என்னை சிகிச்சையை ஆரம்பிச்சிச்சு. சிகிச்சைன்றதை விட என் வாழ்க்கையே வெறுத்த நாட்கள் அந்த 30 நாளும் ஒரு நாளும் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாள். ஒவ்வொரு நாளும் மருந்து கட்டுவாங்க அவுப்பாங்க. காலையில் அவுட்டு டாக்டர் வந்து பார்த்தது பிறகு கட்டுவாங்க. ஸோ இப்படியே ரெகுலராக இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு மாதம் தியேட்டருக்குள்ளே கொண்டு போகிறதும் செய்கிறதும் பாரதமாக இருந்ததுங்க. அந்த டைமில் எங்களுக்கு வீடு இல்லை, அந்த புது வீடும் இன்னும் ஓப்பன் பண்ணலான்னு. இப்போ பழைய வீடு முட்டாக அரவாசி உடைஞ்சதால் எல்லா சாமானும் போயிட்டு. ஸோ எங்கள் அப்பா ஒரு மியூசிக் குரூப் வச்சுருந்தவர். ஸோ அதில் இருந்த இசைக்கருவிகள் அனைத்தும் அப்படியே தண்ணியோடு போயிட்டு, அப்படியே பெரிய லவ் பேர்ட்ஸ் கூட ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் போயிட்டு அப்படி கணக்க சொல்ல இல்லாத திங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு போய் புது வீட்டில் நார்மலாக கட்டிட்டு இருந்தவங்க அம்மா அப்பா அந்த டைமில். ஸோ அந்த சமயம் எனக்கு பிறகு ஒரு 20-25 நாளைக்கு பிறகு ஸ்கின் டிராப் செய்தவங்க, துறையில் இருந்து சதையை வெட்டி கையில் வச்சு தச்சு செய்தவங்க. சுனாமி நேரத்தை நான் கூடுதலாக வெளியில் இருந்து அனுபவித்ததில்லை, ஹாஸ்பிட்டலில் தான் அனுபவித்தேன். நான் நிறைய பேர் இறந்தவங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ இந்த முறை இப்போ சூறாவளி ஒன்று நடந்து அனர்த்தத்தை விட பாதிக்கப்பட்டவங்களை எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கரையோர பகுதிகள் எல்லாம் அழிஞ்சது. குறிப்பாக நாவலடி டச் பார் எல்லாம் ஒரு குடும்பத்தில் 10-20 பேரும் செத்தாக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு
போட் அனுபவம், அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்த அனுபவம் என்றால் உண்மையிலேயே வீடு இல்லாதெல்லாம் அம்மா எங்கேயும் இருக்கிறதுக்கு கஷ்டம். என்னோடையும் இருக்கணும். அப்பா காலையில் போயிட்டு வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியிருந்ததால் உண்மையிலேயே பெருமைப்படணும். மட்டக்களப்பு போதுனா வைத்தியசாலையில் 9ஆம் போட் நிர்வாகம் அம்மா, அது ஆண்களுக்கான போட் தான், அம்மாவையும் காலையில் ஈவினிங் என்று ஃபுல் டைம் அங்கே இருக்க வச்சுருந்தவங்க. அவங்களோட ரூமுகளை கொடுத்து இருக்க வச்சு, என்ன அந்த டைம் சின்னால் தானே இருக்க வச்சுருந்தாங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு ஆமிக்காரால் பெரேரா சார் இன்னமும் மறக்க இயலாத மனிதன். அவர் கல்லடி ஆமியில் பெரியவராக இருந்தவர். அவருக்கு என்னென்னால் அந்த ரோல் கம்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போலீஸ் கேம்புகளுக்கு முன்னுக்கு இருக்கும், அந்த ரோல் கம்பிக்குள்ளும் மாட்டுப்பட்டதால் ஒவ்வொரு கையில் இந்த 2 கை, கால், நெஞ்சு எல்லாம் வட்டி இப்படி இந்த பாலமாக பிரிஞ்ச மாதிரி. ஸோ அவருக்கு ஒன்றும் அசைய இயலாது. ரொம்பவே சிரமத்தின் மத்தியில் இருந்தவர். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பாவும் நல்லபடியாக அவரை பார்த்தவர். அந்த நன்றி கடனுக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி நான் தான் முதல் போனான் அங்கேருந்து. அதுக்கு பிறகு அவர் ஊருக்கு போய் எங்களை வர சொன்னவர் அண்ணா போயிருந்தவர் இல்லை, அதுக்கு முதல் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி எங்களோட புது வீட்டில் குடி போனதுக்கு பிறகு அவர் அந்த ஆவி பஸ்ஸில் வந்து எனக்கு திங்ஸ் எல்லாம் தந்து முயல் தந்தவர், முயல் ஜோடி தந்துட்டு போனவர். அதுக்கப்புறம் அண்ணா ஒரு சமயம் கொழும்புக்கு போன டைம், அவரை வீட்டை போன டைம் ஒரு நாய்க்குட்டி தந்திருந்தவர், அல்சேஷன் நாய்க்குட்டி. அவரை வீட்டை நிறைய இருக்குது. இப்போ அவர் எங்கே இருக்கிற கூட எனக்கு கண்டக்ட் இல்லை. அவரை பேர் பெரேரா சார், கல்லடி கேம்பில் வேலை செய்தவர். சம்பத் பேங்கில் செக்யூரிட்டியாக, என்ன அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு சம்பத் பேங்கில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறேன் மட்டும் கேள்விப்பட்டேன். நான் அது எப்படி எங்கன்னு தெரியலை. ஸோ வாழ்க்கையில் மறக்க முடியாத மனுஷன் ஒரு ஆள். அதுக்கு மாதிரி தான் பனிச்சங்கனியில் ஒரு சின்ன ஒரு நண்பர் வந்து, ஏன்னா நானும் அவர் தான் சின்னால். ஒவ்வொரு நாளும் காலட்டி கட்டவங்கள கை காலெல்லாம் பிடிச்சிடுவாங்க. 2 நர்ஸ் 4 நர்ஸ் 5 நர்ஸ் கை காலெல்லாம் பிடிச்சி, முக்கியமாக வாயை பற்றி பிடிச்சிடுவாங்க. ஏன்னா நாங்களே தெரியும் தானே சின்ன பிள்ளைகளா, நோவிலே ஏசுவோம் டாக்டருக்கு அப்படி இப்படி. அந்த அனுபவம் மறக்கல. முக்கியமாக அங்கே இருந்த நர்ஸ் ஜெயராஜ் நர்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு மறக்கல. அந்த மாதிரி தான் இப்போயும் கண்டா என்னோட கதை பேர். முக்கியமாக டாக்டர் ஜீப்ரா சார், இப்போ கண்டாலும் நீ சுனாமி பேஷண்ட் தானே, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் தானே எனக்கு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாதுன்னா என்ன சொல்ல, துக்கம் தான். ஆனாலும் ஒரு அனுபவம். இவ்வளவோ இதை நாங்கள் முன்கூட்டியே அறிந்த விஷயங்கள் இல்லை, திடீரென்று எங்களுக்கு வந்த ஒரு அனர்த்தம். ஸோ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே காலம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்து ஃபேமிலியில் பிரச்சனை வந்து இப்போ நான் இந்த சந்தர்ப்பத்தில் கத்தாரில் இருக்கிறேன். ஏதோ நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இதை விட மோசமாக இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருந்தவங்க. அதுக்கு பிறகு நாங்கள் நாவலடின்றது பெரிய ஒரு ஊர்ன்றது ஆயிரக்கணக்கானங்கள் இருந்தவங்க. அது பிறகு நாங்கள் கரவலைக்கு என்று நாங்கள் போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வீட்டில் 4 பேர் இல்லாமல் வாழ்கிறாக்கள் இருந்தாங்க. அதில் 3/4 பேர் இடம்பெயர்ந்து சுவிஸ் கிராமம் என்ற ஒரு கிராமத்தை அமைச்சிருந்ததால் அங்கே போயிட்டாங்க. அதில் இருந்த நிறைய பேர் சுவிஸ் கிராமத்தில் இருந்தாங்க. அங்கே இருந்து அப்படி வெளிநாடுகள் போனாக்களும் இருக்கிறாங்க. நான் அறிந்து நாவலடியில் இப்போ கொஞ்சம் குடும்பங்கள் தான் வசித்து வராங்க இப்போ வரைக்கும். அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் என்ற வாழ்வாதாரத்தில் மீன்பிடி தொழிலை மூலதனமாக கொண்ட ஊர் தான் நாவலடி. ஸோ அவங்களுக்கு அங்கேருந்து எல்லா விஷயங்கள் செய்கிறதான் மிகவும் நல்லதாக அமையும் என்றதால் அங்கே இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக மகேசன் என்ன சொல்லணும், அவர் இப்போ கட்டடியில் இறந்துட்டு அவர் குடும்பத்தில் எல்லாரும் இறந்துட்டாங்க. மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இறந்து ஒரு தொழிலும் இல்லாமல் அவர் தனியாக கட்டியிருந்தவர். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. அதுக்கு இழப்புக்கு எந்த ஒரு முடிவும் என்ன சொல்கிறது, எந்த ஒரு தீர்வும் இல்லை, எந்த ஒரு ஆறுதலும் சொல்ல முடியாத ஒரு துயரம். இப்படித்தான் எங்களுடைய அந்த காயத்துக்குரிய காரணம் இப்படித்தான் அமைஞ்சது. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவிக்கணும். என்ன அந்த டைமில் கூட்டிகிட்டு போன ரகுவண்ணன்ன்றது அதிகமானவங்களுக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக அவரை சுட்டு கொண்டவங்க நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற அமிர்தகளில் இருக்கிற ட்ரீட் ஹோட்டலுக்கு முன்னுக்கு சுட்டு கொண்டவங்க அவர் தான் என்ன கூட்டிகிட்டு போனவர். அவர் வீடு இப்போவும் இருக்கிறன்னு நினைக்கிறேன், அமிர்தகளி ரோட்டில் மட்டிக்களி ஆரம்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் என்ன கூட்டிகிட்டு போன மனிதன். அவருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் உடனே யார் முன் வந்து ஸ்கூட்டி போகல, 2-3 பைக்கில் வந்தது தான். ஆனால் இவர பைக்கில் தான் உடனே போகும்ட்டு எனக்கு கூட்டிகிட்டு போனவர். எனக்கு அவர் ஆரண்டே தெரியாது, அதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் ஆரண்டே தெரியும். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், அடுத்தது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப், டாக்டர்ஸ், இவங்களுக்கு நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா அண்ணா அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டத்துலேயும் நம்மளை இந்த இடத்துக்கு
என்னை மீட்டு எடுத்துக்கொண்டு வந்தது அவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்க முடியாது சுனாமியும் நானும். இதை மாதிரி பலருக்கு பலவிதமான கதைகள் இருக்குது. எனக்கு வந்தது கையோடு போயிட்டு எவ்வளோ பேருக்கு உயிரிழப்போட குடும்பங்களும் இல்லாமல் இவ்வளோ இருப்பீங்க. அதுக்கு இடை எதுவுமே இல்லை. என்ன செய்கிற, வாழ்க்கைன்றது பிறப்பு இறப்புன்றது எல்லாருக்கும் சகஜம். எனக்கு இன்றைக்கி தப்ப வச்சவர் நாளைக்கு நம்மளை இல்லாமலும் ஆக்கலாம். ஸோ இதையும் கடந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பயணிக்கணும். எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் சிரிச்சு கொண்டு இந்த யூடியூப்பை செய்கிறதுக்கு காரணமும் முக்கியமாக ஒரு மனதில் ஒரு ரிலாக்ஸ். ஓகே, நான் ஏதோ ஒன்று செய்கிறோம், கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் இப்படி ஒரு இடத்துல இருக்கிறத மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறது மூலம் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த காணொளி சுனாயுமியும் நானும் என்ற தலைப்பில் தான் வரும். ஸோ மறந்துடாதீங்க, ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் பேட்டி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, முழுமையாக இந்த காணொலி பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. கத்தாரிலிருந்து இன்னும் புது புது காணொலிகள் ஊடாக சந்திக்கும்படி விடை பெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன் மனோகர் ராஜ் கார்த்திகேயன். நன்றி.